முருகாச்சரணம். கந்தர் அனுபூதி பாடல் 4. வளைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்னும் தலைப்பட்டு அழிய தகுமோ தகுமோ. கிளைப்பட்டு எழு சூர் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவ தொடு வேலவனே. தன் அடியார்கள் எல்லாரும் தான் பெற்ற அனுபூதியை பெற வேண்டும் என்பதற்காக இந்த கந்தர் அனுபூதி பாடலை பாடிக்கொண்டு வருகிறார். முதல் பாடலில் சொன்னார், பாடும் பணியே பணியாய் அருள்வாய். அதுக்கு அடுத்த 2 பாடலில் சொன்னார், அந்த மெய்ப்பொருள் என்ன என்று எனக்கு குறித்து காட்டி கொடு என்று கேட்டார். இப்போ இந்த பாடலில் அந்த மெய்ப்பொருளை தேடும்போது தனக்கு ஏற்படுகின்ற தடைகளை பற்றி குறிப்பிடுகிறார். தான் என்னென்ன தன்னுடைய பாதையில் என்னென்ன அப்டக்கிள்ஸ் வருது, எதெல்லாம் தடையாக இருக்குது நான் இந்த அனுபூதியை உணர்வதற்கு, இந்த மெய்ப்பொருளை தெரிந்து கொள்வதற்கு அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்கிறார். வளைப்பட்ட கை மாதோடு மக்கள் எனும் தலைப்பட்டு. வளைனா கையில் அணிகின்ற வளையல், அந்த வளை அணிந்திருக்கின்ற மாது மனைவின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல மக்கள், மனைவி மக்கள், இந்த மனைவி மக்கள் அந்த கூட்டத்தோட பற்றியே நினைத்து கொண்டு, தலை அப்படின்னா விலங்கு, இது என்னை விலங்கு மாதிரி சுற்றின்னு இருக்கு, ஒரு செயின் மாதிரி என்னை கட்டி போட்டிருக்கு, இதிலேயே உழன்று அழிய இந்த மாயையிலேயே திரும்ப திரும்ப பிறந்து இந்த மனைவி மக்கள் செல்வம் என்ற மாயையிலேயே நான் இருக்கின்றது தகுமோ தகுமோ. முருகனை பார்த்து ஆல்மோஸ்ட் அலறார்னு சொல்லலாம். என்னை இப்படி விட்டுருக்கியே, இந்த மனைவி மக்கள் குடும்பம் குழந்தைகள் இந்த சக்கரத்திலேயே நான் உழலும்படியாக என்னை விட்டுருக்கியே, எனக்கோ அந்த மெய்ப்பொருளை தேடணும்னு ஆசையாக இருக்குது, அந்த மெய்ப்பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை உணர வேண்டும் என்ற ஆசையாக இருக்குது. எத்தனை முயன்றாலும் என்னால் முடியல. 2 மணி நேரம் போய் பஜனையில் உட்கார்றோம். இந்த 2 மணி நேரம் பஜனையில் இருக்கிற வரைக்கும் மனசு அதில் இருக்குது. உடனே வீட்டுக்கு வந்த உடனே நமக்கு திரும்ப என்ன தோன்றுறது, குழந்தை ஆஃபீஸ்லேருந்து சரியாக வந்தானா, பேர குழந்தை காலேஜுக்கு போச்சா, இந்த குடும்பம் குழந்தைகள் இதை பற்றியே மனசு திரும்ப திரும்ப சிந்தித்து அந்த மாயையிலேயே உழன்று கொண்டு இருக்கிறது. அப்படி நீ என்னை வைத்திருப்பது சரியா? நீ எப்பேற்பட்டவன்? உன்னால தான் இந்த மாயையை, இந்த தலையை விலங்கை என்னிடம் இருந்து நீக்க முடியும். ஏன்னா நீ என்ன பண்ணினா, கிளைப்பட்டு எழு சூர் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவ தொடு வேலவனே. வேலவா, உன் கையில் ஒரு அழகான பெரிய வேல் வச்சுருக்க, அந்த வேலை தொடர, அவ்வளோதான். அந்த வேலை தொட்டு என்ன பண்ணின நீ, கிளைப்பட்டு எழு சூர் உரமும். சூர்னா இந்த இடத்துல சூரபத்மன். கிளைப்பட்டு ஏகப்பட்ட உறவினர்களோடு, அவனுடைய அண்ணன் தம்பி அவர்களுடைய குழந்தைகள், தன்னுடைய குழந்தைகள், இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டம். அவன் ஒரு பெரிய மரமாக இருந்தால் அவன் பல கிளைகளாக பிரிந்து பல உறவுகள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உறவுகள். அந்த கிளைகளெல்லாம் உருவ, அந்த கிளைகளெல்லாம் அழியும்படியாக, அதாவது சூரபத்மனை சேர்ந்தவர்கள் எல்லாரும் அழியும்படியாக. அதை தவிர உரமும்னாக்க உற்றார்களும் அவனுடைய கூட்டங்களும், கிளைகள் போல படர்ந்திருந்த சூரபத்மனுடைய அந்த வலிமை வாய்ந்த சூரபத்மனுடைய கூட்டமும், கிரியும், கிரிங்கிறது இந்த இடத்துல கிரௌஞ்ச மலை, அந்த கிரௌஞ்ச மலையையும் தொலைப்பட்டு உருவ, அந்த கிரௌஞ்ச மலையில் துளைத்து கொண்டு சென்று இந்த சூரபத்மனை அழித்த வேலவனே, நீ என்னை இந்த மாயையில் ஆழ்வித்து வைத்திருப்பது நியாயமா? தகுமோ தகுமோ. சூரபத்மன் என்பது ஆணவம் கண்மம் மாயை என்ற 3இன் சேர்க்கையும். அந்த கிரௌஞ்ச மலை அப்படின்னு எடுத்தோன்னா அதை கர்ம வினைகள் அப்படின்னு எடுக்கலாம்.
மலை மாதிரி நமக்கு கர்ம வினைகள் சேர்ந்து கிடக்கு. அதனால தானே திரும்ப திரும்ப பிறந்து இந்த பூமியில் எடுக்கிறோம். எத்தனை பிறப்பையும் இறப்பையும் எடுத்து சலித்து அப்படின்னு ஒரு திருப்புகளில் சொல்லுவார். அது மாதிரி திரும்ப திரும்ப பிறப்பு எடுக்கிறோம். இத்தனை பிறவிகள் எடுக்கிறதுக்கு காரணம் நம்முடைய பிராரப்தம், அந்த கர்மம், முன் பிறவிகளில் செய்த கர்மத்தின் காரணமாக நாம் இருக்கோம். அதை இந்த பாட்டில் அந்த கிரௌஞ்சமலையை நீ அழித்த மாதிரி என்னுடைய கர்மாக்களை நீ அழிக்கணும். என்னுடைய கர்மாக்களை அழித்தாதான் எனக்கு மெய்ப்பொருள் காண வேண்டிய நிலை வரும். அதே மாதிரி என்னுடைய ஆணவ கண்ம மலங்களை நீக்கினால்தான் எனக்கு அந்த மெய்ப்பொருளை உணரும் தன்மை வரும். அதற்காக இந்த பாடலில் கேட்குறார், வளைபட்ட கை மாதோடு மக்கள் எனும் மாயையில் சிக்கியிருக்கிற என்னை காப்பாற்று. உன்னுடைய உயர்ந்த வடிவேலானது அந்த ஆணவத்திற்கே எடுத்துக்காட்டாக இருந்த சூரபத்மனையும் அழித்தது, கிரௌஞ்சமலை என்னும் கர்ம மலையை அழித்தது. நீதான் எனக்கு என்னுடைய மாயையை பிறவி தலையை அறுத்து எனக்கு வழிகாட்டுவாயாக அப்படின்னு இந்த பாடலை கேட்குறார். முருகாச்சரணம்.